ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் நான் ஓடி வந்தேன். உன் வாழ்க்கையை மிக மிக அற்புதமாக நான் மாற்றப் போகிறேன். அதுவும் எப்பொழுது? விரைவாக. ஒன்று சொல்லவா? உனக்கு இது நான் இப்பொழுது சொல்லும் விஷயம் சாயாக முடிவெடுத்தது கிடையாது. சாய் மற்றும் பல தெய்வங்கள் சேர்ந்து முடிவு எடுத்த ஒரு விஷயம்தான். உனக்கு இது தெய்வம் தந்திருக்கும் தூதாகும். இந்த தூது நீ எப்பொழுதும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக ஒரு கவலை உனக்கு வருகிறது, இல்லை தேவையே இல்லாமல் குழப்பம் வருகிறது என்றால் அப்பொழுது இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள். ஆனால் இனிமேல் வரும் காலகட்டம் உனக்கு சந்தோஷம்தான் வரும் என்பதை நான் அடித்து சொல்வேன். ஆனால் இதையும் மீறி சில சமயம் உனக்கு கவலையே இல்லாத பொழுதுமே ஏதோ ஒன்று தோன்றுமே. எதற்கு அழுகிறோம் என்றும் தெரியாமல், எதற்கு தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம் என்றும் தெரியாமல் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பாயே. அந்த மாதிரியான சமயத்தில் நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? நீ இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய அழகான கண்மணியே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயமும் ஒரே மாதிரி அமைவது கிடையாது. மாறி மாறித்தான் இருக்கும். இந்த தெய்வங்கள் எடுத்திருக்கும் இந்த முடிவானதை யாராலும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எது எது நடக்க வேண்டும் என்பது நீ முடிவெடுப்பதை விடவே தெய்வங்கள் நாங்கள் எடுக்கும் முடிவு மிக மிக அற்புதமானதாகத்தான் இருக்கும். அதை நீ ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம். நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உனக்காகவே சொல்லப்பட்டது. இப்பொழுது நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தையும் இது உன் வாழ்க்கையில் நடக்கவும் போகிறது. தங்கமே, வாழ்வில் எதிர்காலத்தை பற்றிய கவலை, அதாவது நாளை பொழுது விடிந்தால் என்ன விஷயங்கள் நடக்கும், நாளை என்னென்ன விஷயங்கள் உனக்கு பிடித்தது போல நடக்கும், நம் நினைத்தது நடக்குமா, இல்லை பயங்கரமான விஷயங்கள் நடக்குமா, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குமா என்ற நிறைய குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நீ இருக்கிறாய். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீ இந்த நேரத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சாயை நம்பியவர்கள், தெய்வத்தை நம்பியவர்கள் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்திருக்க வேண்டியது ஒரே ஒன்றுதான். பிடித்தது மட்டும்தான் தெய்வத்தை வணங்கினால் நடக்கும். முக்கியமாக சில சமயம் சிலர் தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள். அதாவது வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபரையோ, இல்லை வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத ஒரு வேலையையோ வேண்டும், எனக்கு இது தர வேண்டும் என்று. அது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பட்சத்தில் அதனால் மிகப்பெரிய ஒரு அவதிகளும் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயங்களும் மட்டும்தான் நடக்கும். அதை புரிந்து கொள்ளாமல் தெய்வம் எனக்கு இது தரவில்லை, தெய்வம் எனக்கு அது தரவில்லை என்று தெய்வத்தின் மீது கோபித்துக் கொள்வது முற்றிலும் தவறான ஒரு விஷயமாகும். தங்கமே, தெய்வமானது எப்பொழுதுமே ஒரு நபருக்கு பிடித்ததை மட்டும்தான் தரும், பிடிக்காத ஒரு விஷயத்தை தராது. அப்படியே பிடிக்காத ஒரு விஷயத்தை அதாவது மிக மிக பெரிய மாற்றங்களாக தந்தால் அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அது சரியில்லை. அதற்கு பதிலாகத்தான் இது தந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு உங்களை படைத்த தெய்வத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக 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 அற்புதமான சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். காலம் முழுவதும் அவதிகளோடு இருப்போம் என்று நினைக்க வேண்டாம். கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொடுக்கத்தான் ஒவ்வொரு தெய்வமும் ஆசைப்படுகிறது. அதுவும் நீ முக்கியமாக இவர்தான் எனக்கு இஷ்ட தெய்வம், இவர்தான் எனக்கு குல தெய்வம், இவர்தான் எனக்கு பிடித்த தெய்வம் என்று ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பெயர்களை வைத்திருக்கிறீர்களே. அதாவது எனக்கு பிடித்த தெய்வம் என்றால் சாய், குலதெய்வம் என்றால் என்னுடைய வீட்டில் இருக்கும் தெய்வம், என்னுடைய மிக மிக பிடித்த தெய்வம் ராமர், பிள்ளையார், சிவன், முருகர் என்று இப்படி பெயர்கள் நீங்கள் சொல்லி வணங்குகிறீர்கள் அல்லவா? இத்தனை தெய்வமும் உங்களை கைவிட்டு விடுமா? ஆண் தெய்வம், பெண் தெய்வம் என்று இருக்கிறோம். இவர்கள் எல்லோரும் உன்னை கைவிட்டு விடுவார்களா? கண்டிப்பாக கிடையாது. யாரும் உங்களை கைவிட மாட்டார்கள். முக்கியமாக தெய்வத்தை நம்பியவர்களை எப்பொழுதும் தெய்வம் கைவிடாது. மற்றவர்கள், அதாவது மனிதர்கள் வேண்டுமானால் ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு அதை மறக்கலாம், ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கலாம். ஆனால் தெய்வம் எப்பொழுதுமே ஒரு நபருக்கு வாக்கு கொடுத்து விட்டது என்றால் அது எந்த ஒரு காரணம் கொண்டு மாற்றிக்கொள்ளவே கொள்ளாது.
அதாவது நல்லது செய்கிறேனா நல்லது செய்கிறேன், இல்லை உனக்கு இந்த விஷயத்தை நீ வேண்டுகிறாய், இது உனக்கு கிடைக்காது என்றால் கிடைக்காது. இதுதான் நாங்கள் எதுவுமே செய்கிறோம் 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 என்று உங்களுக்கு பொய்யான ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு ஏமாற்ற மாட்டோம். செய்கிறோம் என்றால் அந்த விஷயத்தை செய்வோம், செய்ய மாட்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். இதுதான் நாங்கள். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு சில விஷயங்கள் இன்னுமே உனக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் உனக்கு அது மிகவும் அவசரமாக தேவை. வேலை அவசரமாக தேவை, உன்னுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு பணம் தேவை, உனக்கு அதற்கான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 பிரம்மாண்டத்தை உருவாக்கும் அளவுக்கு, மிக 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 மிகப்பெரிய விஷயங்களை உருவாக்கும் அளவுக்கு ஓர் அற்புதமும் ஓர் அதிசயமும் நடந்து உனக்கு பிடித்த அனைத்து விஷயங்களும் கிடைக்கப் போகிறது. நாளுக்கு நாள் பிரச்சனை வருமோ, கஷ்டம் வருமோ, கவலைகள் வருமோ என்று பயப்படாதே. எந்த ஒரு விஷயத்திலும் பிரச்சனைகள், கஷ்டம் என்பது வராது. நீங்களாக ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஆரம்ப காலத்தில் எல்லாமே உங்களுக்கு பயமாகத்தான் இருக்கும். அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அந்த விஷயம் உனக்கு இப்பொழுது நடக்கவில்லை என்றால் ஐயோ இது நடக்கவே நடக்காதோ என்று. ஆனால் நடக்கும், பொறுமையாக இரு என்று சொல்லிவிட்டால் அது நடக்கும். அதுவும் எப்படி நல்லபடியாக நடக்கும், உனக்கு பிடித்த மாதிரி. இனிமேலாவது எதையும் நினைத்து கவலைப்படாமல் இரு. சகலத்தையும் பெறக்கூடிய நேரம்தான் இது. கஷ்டத்தை ஒழித்துவிட்டு சகலத்தையும் நீ பெறக்கூடிய நேரம்தான் இது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ உடைந்து விட்டாய். உடைந்தது மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் சகலமும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ்வாய். அதில் எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னுடைய மனநிலைமை என்ன, உன் வாழ்க்கையில் நீ எதை நினைத்து வாழ வேண்டும், எந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும், எந்த ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் நிச்சயமாக நான் உறுதுணையாகத்தான் இருப்பேன். பல்லாண்டு காலம் உன்னுடைய குடும்பமும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுது நினைத்து கொண்டு இருக்கும் எல்லா விஷயங்களும் சரிதான், அற்புதமாகவே நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். இனிமேல் உன் வாழ்வில் நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயமும் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். கவலைகள் என்பதை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இருங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமான நாளாகவே அமையும். இது என்னுடைய ஆசீர்வாதம். என்னுடைய ஆசீர்வாதத்தை யாராலும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியுமா? நான் ஆசீர்வாதம் செய்த என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நிம்மதியாகவே இருப்பார்கள், சகலமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லம்மா. இனிமேல் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்தையும் நான் சரி செய்கிறேன். கண்ணீரை எப்பொழுதும் துடைத்து கொண்டு சந்தோஷமாக இனிமேல் வாழ்க்கை முழுவதும் நமக்கு அமைத்து தருவார் சாயி என்ற நம்பிக்கையில் எல்லா விஷயத்தையும் கடந்து வா. காலம் உனக்கு நிச்சயமாக எல்லா வழியையும் காட்டும். அனைத்து தெய்வமும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது இனிமேல் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். கவலைகள் எதற்கு? சந்தோஷமாக வாழ வேண்டிய வயதில் கவலைகள் என்பது ஒரு பொழுதும் தேவையே அல்லவை. நம்பிக்கை என்றால் நிச்சயமாக இந்த சாய் மீது இருக்கட்டும், தெய்வத்தின் மீது இருக்கட்டும். தெய்வமானது உனக்கு எல்லா இடத்திலும் துணை இருக்கும். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.